ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, புல்லட் ட்ரெயின் அப்படின்ற அந்த ஒரு மூவியை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2022 வந்து ஒரு ஜாப்பனீஸ் மூவி தான். லைக் ஐ மிஸ் இட். ஸோ இப்போ தான் பார்த்தேன். அதில் தான் இந்த லியோவில் வர கன் ரிவால்வர் ரோலிங் ஷாட்டு, ஸோ அது அந்த இடத்துல தான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அந்த மூவியை ஆக்சுவலாக லைக் ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி அண்ட் நிறைய ஃபிலாசபி சொன்ன ஒரு மூவின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஜாப்பனீஸ் மூவி எப்போவுமே சம் கைண்ட் ஆஃப் அந்த ஒரு ஃபிலாசபிஸ் பேசுகிற மாதிரியாக தான் இருக்கும். பட் இது ஒரு ஆக்ஷன் மூவி அண்ட் காமெடி இருக்குது. இதில் ஃபிலாசபியும் கொண்டு அவ்வளோ பக்கவாக கொடுத்து ஒரு ஹோல்சமான ஒரு மூவியாக முடிச்சிருந்தாங்க. எஸ், ஏகப்பட்ட கேஸ்டிங். எனக்கு தெரிஞ்சு அந்த கேஸ்டிங், அதில் இருக்கிற கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே அவ்வளோ டைம் ஆகும். அது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. லைக் லெமன், டேஞ்சரின் அண்ட் லேடி பக், த கில்லர், ஒயிட் டெத் இஸ் த மெயின் லீட் ஆஃப் த வில்லன். ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர். ஸோ எல்லா ஒரு கேரக்டருக்குமே ஒரு ஆர்க்கு க்ரியேட் பண்ணி டக்குன்னு அந்த நேமை காமிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கான அந்த ஃப்ளாஷ்பேக் ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டு திருப்பி அந்த ஸ்டோரிக்குள்ளார வரும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஒரு இடத்துலையுமே அந்த ஒரு கேரக்டருக்கான டெப்த்தை பக்காவாக கொடுத்துருந்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு கேமியோ இருக்கும், ரெண்டர்நாத்ஸோட கேமியோ ஒன்று இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி லைக் ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் ஒரு வாட்டர் பாட்டில், அதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டோரியை காமிச்சதுலாம் பயங்கரமாக இருந்துச்சு. லிட்டரலாக எல்லாமே ஒரு தூணுமே நடிச்சிருக்குன்ற மாதிரி வாட்டர் பாட்டில் முதற்கொண்டு நடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ செம்ம ஒரு அமேசிங்கான ஸ்டோரி. அண்ட் அதில் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுறது என்னென்னா, ஒரு விஷயமும் அதாவது பிராண்ட் பிட் தான் லேடி பக் அப்படின்றது ஒரு கேரக்டராக இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த ஒரு கேரக்டர் ஒரு இடத்துலையுமே ஃபீல் பண்ணுறது என்னென்னா, ஐ எம் பேட் லக் கேரக்டர், லைக் இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் போகிற ஒரு கேரக்டர். ஸோ அந்த ஒரு கேரக்டருடைய எல்லாமே செய்கிறது பூராமே தப்பாக போகுது அப்படின்ற மாதிரி தான் டிஃபைன் பண்ணி கொண்டு போகும்போது கிளைமேக்ஸில் அந்த லேடி பக் அப்படின்னு அந்த ஒரு கேரக்டருக்கு அதான் நேம் வச்சுருப்பாங்க. ஸோ ஏன் அந்த ஒரு கேரக்டருக்கான பேர்னா, 7 துன்பங்கள் எல்லாத்தையுமே அந்த லேடி பக் எடுத்துக்கிட்டு மற்றவங்க சந்தோஷத்துக்காக அது எல்லா சுமையும் எல்லா ப்ராப்ளத்தையும் தாங்கிக்கிட்டு போகுது அப்படின்றது அந்த லேடி பக்குக்கான அந்த டெஃபினேஷன்ற மாதிரி ஒரு கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவர் தான் அந்த ஒரு லிட்டரலாக அந்த ஒரு ஃபிலாசபியை க்ரியேட் பண்ணிருப்பார். ஸோ அவருக்கு அந்த இடத்துல பிராண்ட் பிட்டுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் சீனாக அந்த ஒரு விஷயம் இருந்திருக்கும். அண்ட் அதே மாதிரியே அவரே தான் அந்த தலைவிதி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு டெஃபினேஷனுமே கொடுத்துருப்பாரு. ஸோ அவ்வளோ சூப்பராக ஒரு சீன்லேயுமே அந்த ஒரு கேரக்டருக்கான அந்த ஒரு ஃபிலாசபியை அழகாக டெவலப் பண்ணி அண்ட் அதை பக்கவாக கேரி பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச இதில் எல்லாமே சூப்பராக இருக்கும். இட்ஸ் அ பர்ஃபெக்ட் மூவி. அதில் லெமன் அண்ட் டேஞ்சரின்னு சொல்கிறதுல, ஸோ இவங்க ஒரு ட்வின் பிரதர்ஸ். ஸோ ஒரு அசாசினாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பாண்டிங்காக இருக்கட்டும், அந்த கான்வர்சேஷனில் அவ்வளோ ஃபன்னியாக இருந்தாலும் ஒரு கேரக்டருடைய அந்த லெமன் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் ஒரு ஹியூமனை எப்படி புரிஞ்சுக்கிட்டான்னு அந்த சம் கைண்ட் ஆஃப் ட்ரெயின் இன்ஜின் சொல்லிட்டு அந்த ஒரு சீரீஸை பார்த்து தான் நான் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன். தாமஸ் த இன்ஜின் சொல்லிட்டு, ஸோ அதை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லி அந்த ஒரு கேரக்டர் அப்படிப்பட்ட கேரக்டர். அண்ட் இன்னொன்று டேஞ்சரின் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் ரொம்பவுமே லைக் போல்டான ஒரு கேரக்டர். அண்ட் வேலன் அந்த ஒரு ஃபோக்கஸில் இருக்கிறவர். இந்த 2 கேரக்டர் இதுவுமே டோட்டலாக அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் 2 பேருமே ஒரு பக்காவான ஃபைட்டர்ஸ் அண்ட் அசசின். ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலாக இருக்கட்டும் அண்ட் அவங்களுடைய அந்த பிரதர்ஹுட் அந்த ஒரு ஃபீலை பக்காவாக ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அண்ட் இதில் யார் லைக் யார் செத்தாலுமே உங்களுக்கான இழப்பு லைட்டாக உள்ளே வலிச்சிக்கிட்டே இருக்கும், இவன் செத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் போகிற போக்கில் எல்லாரையும் சர மாதிரிக்கா கொள்கிற மாதிரியே காமிச்சிட்டு அது என்னடா டக்குன்னு கொண்டுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பயங்கரமான ஆக்ஷன் ப்ரூட்டலாகவும் இருக்கும், அதே சமயத்தில் செம்ம ஃபன்னாக போகும். அண்ட் முக்கியமாக எல்லாத்தையுமே அந்த ஒரு ஃபன்னி கான்வர்சேஷனாக கொண்டு போனது 3 லீடர். அந்த லீடு தான் ஸோ லேடி பக், அந்த பிராண்ட் பிட் கேரக்டர் அண்ட் லெமன் அண்ட் டேஞ்சரின். ஸோ இவங்க 3 பேர் தான் லிட்டரலாக அந்த ஒரு மூவியை வேறு லெவலுக்கு எலிவேட் பண்ணியே கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த கான்வர்சேஷன்ஸ் அதுதான் டோட்டலாக அந்த ஒரு மூவியை ஒரு ஹோல்சமாக ஃபீல் பண்ண வச்சுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் ஒரு சிங்கிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் டெத் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் அவன் பையனை காப்பாற்றி அந்த புல்லட் ட்ரெயினில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல சேஃபாக சேர்க்கணும். அது சேர்க்கறதுக்கு நடுவில் இருக்கிற அவ்வளோ பிரச்சனையுமே என்ன நடக்குது அப்படின்றது தான். அண்ட் கிளைமேக்ஸில் ஒயிட் டெத்து தான் இந்த எல்லா பிரச்சனையும் க்ரியேட் பண்ணது, எல்லாரையும் ஒரேடியாக முடிச்சு தள்ளணுன்ற பிளான் போட்டது இவர் தான். ஹீ இஸ் த மாஸ்டர் பிளான் ஆஃப் த மூவி அப்படின்னு சொல்லும்போதுலாம்
என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு கேள்வி வந்துடும். ஏன்னா மொத்த பிளானையுமே இவர் தான் போட்டார். ஒரு கேரக்டர் வர வச்சதே இவர் தான், கொல்ல வச்சதே இவர் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒயிட் டெத் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டருக்கு ஏற்றின பில்டப்பை அது பக்காவாக அப்படியே ஸ்டாண்ட் பை பண்ணது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் சாவு அப்படின்ற அந்த ஒரு லைனுக்கான ஒரு பக்காவான எண்டிங்காகவுமே அந்த ஒரு மூவி முடிச்சிருப்பாங்க. எனக்கு வந்து இந்த மூவி வந்து ஃபிலாசபி மூவியா, காமெடியா, ஆக்ஷனா அப்படின்னு என்ன டிஃபைன் பண்ணவே முடியல. ஒரு கேரக்டருக்கும் அவ்வளோ பக்காவான ரைட்டிங்கோட ஒரு ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோட வேறு லெவல் ஒரு பக்காவான ஸ்டோரி. நீங்கள் ஒரு ஃப்ரேமையுமே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு காமெடியும் இருக்கும், அந்த ஆக்ஷனும் இருக்கும். இட்ஸ் அ ஹோல்சம் லைக் பியூட்டிஃபுல் மூவி. அவ்வளோதான். அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அதுக்கப்புறம் எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரியே தான் ஃபீல் ஆகுது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் ஒர்த் டு வாட்ச். ஸோ அப்படின்னு சொல்லலாம். செம்ம ஒரு ஹோல்சமான ஒரு மூவி. அண்ட் ஜாப்பனீஸ் மூவினாலே அந்த ஒரு லைக் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஜாப்பனீஸ் மூவி பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இந்த மூவி தான் க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ பார்க்கலாம். நீங்கள் அப்படி இந்த மூவியை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூவி எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அண்ட் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணினீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டேன்.